ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் உங்களுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த 2 ப்ராடக்ட்ஸுமே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை வீடியோ எடுக்கிறீங்க, இல்லை ப்ராடக்ட் ஷூட் பண்ணுறீங்க, ஸோ இல்லை உங்களுக்கு ஆம்பியன்ஸ் லைட் செட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இதோட ப்ரைஸ் என்னென்று கேட்டிங்கன்னா நீங்கள் பயங்கரமாக ஷாக் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரைஸிங்கில் இப்படி ஒரு லைட்டு நானே எதிர்பார்க்கல. லிட்ரலி அவ்வளோ ஷாக் ஆகிட்டேன் நான். ஸோ அதனால தான் அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மறக்காமல் வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்டே பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இது என்ன ப்ராடக்ட்டு, நம்ம எங்கே வாங்கலாம், அண்ட் என்ன ப்ரைஸிங் ஆகும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் தான் எல்லாமே. நீங்கள் பார்த்துருக்க டெக் கோக்னட், நான் அல்ஃப்ரெட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூஸ்வலி நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸுக்கு வந்துட்டு லைட் ஸ்டிக் ஒன்று யூஸ் பண்ணுவோம், விச் இஸ் ஒரு லைட் சேபர் மாதிரி இருக்கும்ல, லைக் ஒரு பெரிய லைட் ஸ்டிக் விச் இஸ் RGB கலர்ஸ் அதெல்லாமே இருக்கும். ஸோ பொதுவாக இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபோட்டோகிராஃபியில் வந்து லைட் பெயிண்டிங் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு லைட் பெயிண்டிங் மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஆல்சோ வீடியோஸ் எடுக்கும்போது நிறைய வெட்டிங் ஷூட்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராடக்ட் ஷூட்ஸாக இருக்கட்டும், அந்த ப்ராடக்டோட எலிவேஷனுக்காக, இல்லை அந்த வெட்டிங் ஷூட்ஸில் கூட இந்த ஃபேஸ் மேக்கப்பாக இருக்கட்டும், இல்லை அந்த க்ரியேட்டிவ் ஷாட்ஸ்க்கெலாம் நிறையா வந்துட்டு இது நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு லைட் ஸ்டிக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு ஒரு 15K கிட்டையாவது ஆகும். ஒரு நல்லது நீங்கள் இன்கேஸ் ஒரு கொடாக்ஸ் அந்த மாதிரி நல்ல பிராண்டில் பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு ஹிஃபென் இல்லை டிஜிடெக் அந்த மாதிரி பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 4000லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட் வந்து நான் இப்போது வாங்கியிருக்க ப்ராடக்ட் வந்து என்ன கம்பெனி அப்படின்னா, இது டைகாட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட். ஸோ பேசிக்கலி இந்த மாடலோட பேர் வந்து TL06. அண்ட் இதோட ப்ரைஸிங் என்னன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு டோட்டலாகவே அதே RGB லைட் தான். ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு அந்த பாண்ட் டோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லைட் நம்ம லைட்டோட ஃப்ளோ கட் பண்ணுற மாதிரி இந்த LC500Rலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வராது. ஸோ இது வந்து ஒரு லைட் ஸ்டிக் பேசிக்கலி. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மவுண்ட் வந்து யூனிவர்சல் மவுண்ட்லேருந்து எல்லாமே வந்துடும் இதில். இது வந்து ஒரு 2000 mAh இருக்க லைட் ஸ்டிக். ஆல்சோ நீங்கள் இதை சார்ஜ் பண்ணணுன்னா நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இது USB-C தான். சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 4 hours ஆகும். பட் இது உங்களுக்கு ஒரு 1 hourக்கான ஷூட்க்கான பேக்கப் கொடுக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிடலாமா? இது என்னென்னு பார்த்துருவோம். இது எப்படி இருக்குன்றது நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி ஓப்பன் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் இது ஆப்வியஸ்லி டெஸ்ட் பண்ணாமல் வீடியோ போட முடியாது இல்லையா, அதே தான். ஸோ இதில் தான் வருது லைட்டு, பார்த்துருவோம். ஸோ இது கூட வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்து ஒரு USB-C சார்ஜிங் கேபிள் வந்துடும். எஸ், ஸோ இதுதான் லைட்டு. ரெடி. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு யூனிவர்சல் மவுண்ட் வந்துடும். இன்னும் நீங்கள் ட்ரைபாடு, லைட் ஸ்டாண்டு எல்லாத்தையுமே மாட்டுற மாதிரி அந்த யூனிவர்சல் மவுண்ட் வந்துடும். ஸோ லைட்டோட பில் குவாலிட்டி வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். பில் குவாலிட்டி இஸ் வெரி டீசெண்ட். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பாண்ட் டோஸ் வராது. இட் இஸ் பேசிக்கலி லைட் ஸ்டிக். ஸோ இதோட இன்டென்சிட்டி என்னங்கிறது, இது வந்து ஒரு 7 வாட்ஸ்க்கான 7 வாட்ஸ்ன்னு நினைக்கிறேன். 7 வாட்ஸ்க்கான ஒரு லைட்டு. ஸோ இதோட இன்டென்சிட்டி எவ்வளோன்றது பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி இது உண்மையிலே வந்து என்ன டாப் லைட். ஆக்சுவலி செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் செம்ம குவாலிட்டியாக இருக்குது, லைட் இன்டென்சிட்டியும் செம்மையாக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு சரியான லைட் ஆக்சுவலி. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குங்க. ஸோ இதோட இன்டென்சிட்டியுமே ஆக்சுவலி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த பட்டன் வந்து பிளாஸ்டிக் பட்டன் தான் பாருங்க. ஸோ ஸோ பேசிக்கலி இதான். அண்ட் இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னா வெறும் 1200 rupees. 1200க்கு இப்படி ஒரு ப்ராடக்ட்டு நான் லிட்ரலி எதிர்பார்க்கல. அண்ட் ஆல்சோ நான் நினைக்க சும்மா ரேண்டமாக வந்துட்டு ஓகே நம்ம லைட்ஸ் தேவை இருக்குது அப்படின்றதுக்காக நான் அமேசானில்
ChatGPTலையும் போட்டு கொஞ்சம் கேட்டு பார்த்தேன். ஓகே இந்த மாதிரி லிஸ்ட் அது கொடுக்குது அப்படின்ட்டும். இல்லை நான் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தேடினேன். ஸோ அதிலலாம் பார்க்கும்போது இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் லைக் 4.9 ஸ்டாருக்கு கீழே வரவே இல்லை. 4.9 ஸ்டாரில் இருக்குது. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணவங்க நல்ல குட் ரிவ்யூஸ் சொன்னாங்க. அதில் போட்டிருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அப்போ அதுதான் ஓகே, இப்போ நானும் ஓகே 1200 தானே, சரி ஓகே வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பட் வேறு லெவலில் நான் இம்ப்ரெஸ்டுங்க லிட்ரலி. ஸோ இது உண்மையிலே உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். நீங்கள் ஹோமில் ஷூட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆம்பியன்ஸ் லைட்டோ இல்லை லைக் நான் சொன்ன மாதிரி சைட் லைட்டோ இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி தேவை இருக்குன்னா இது உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் 1200க்கு இது உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அடுத்ததாக நான் ஒரு வீடியோ லைட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ விச் இஸ் பேசிக்கலி நீங்கள் அந்த லைட்டை நீங்கள் கேமராலேயே நீங்கள் மவுண்ட் பண்ணலாம், மொபைல்லையும் மவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். செல்ஃபி வீடியோ எடுக்கிறீங்க இல்லை மொபைல்லேயே நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இது உண்மையில ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இது வந்து ஒரு ஆர்ஜிபி லைட் கிடையாது. இது வந்து மோர் ஆஃப் ஒரு கெல்வின் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் ஷேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வார்ம் கூலுக்கான அந்த ஷேட்ஸ் மட்டும் நீங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட்டுமே வந்து சேம் டைகாட் பிராண்டில் தான் பார்த்தேன். பிகாஸ் இந்த லைட்டுக்கு வந்து லிட்ரலி நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு ஆன்லைனில். இது ஒரு 5 ஸ்டார் ரிவ்யூஸ் இருந்துச்சு லிட்ரலி. இதுவும் அதே பட்ஜெட் தான், அதே 1200 தான் இதுவும். ஸோ லிட்ரலி இது சைஸ் பாருங்கள், லிட்ரலி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது ப்ராடக்ட் என்னென்னு எப்படி இருக்குன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மவுண்ட் வந்துடுது. ஸோ இந்த மவுண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இது அந்த லைட்டில் வந்துட்டு இந்த யூனிவர்சல் மவுண்ட் நீங்கள் மவுண்ட் பண்ணிவிட்டு இது வந்து கிளிப் மாதிரி டைப். ஸோ நீங்கள் மொபைலில் கூட நீங்கள் கிளிப் பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி மொபைலில் கூட நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃபி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ லைட் மேலே இருக்கும், இந்த மாதிரி கிளிப் பண்ணிட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது செம ஹேண்டியான விஷயம். ப்ளஸ் 1200 பட்ஜெட்டில் சொல்லவே வேணாம். இந்த குவாலிட்டி லிட்ரலி நல்லாயிருக்கு. அண்ட் இந்த டைகாட்ன்றது ஆக்சுவலி ஒரு சைனீஸ் பிராண்டுன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் எனக்கு பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். பட் இன்னும் பார்க்கணும். ஸோ அது என்னன்றதை பற்றியும் நான் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுறேன் ஆக்சுவலி. அண்ட் இது ஒரு யூஎஸ்பி கேபிள் சேம். அண்ட் இந்த லைட்டுமே யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த லைட்டோட மாடல் பேர் வந்து டைகாட் U160. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இன்னொரு மவுண்ட் வந்துடும். ஸோ இது வந்துட்டு பேசிக்கலி நீங்கள் இந்த லைட்டை வந்துட்டு ட்ரைபாட்லேயோ இல்லை லைட் ஸ்டாண்ட்லேயோ மவுண்ட் பண்ணுறதுக்கான யூனிவர்சல் மவுண்ட் தான். லைட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ இதுதான், இவ்வளோ தான். இந்த லைட்டோட சைஸே இவ்வளோ தான். லிட்டரலி ஒரு பவர் பேங்க் சைஸ் தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு சுவிட்சஸ் வந்து பின்னாடி இருக்குது. ஜஸ்ட் ஆன் சுவிட்ச், லைட்டோட அந்த மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, லைக் அந்த பிளிங்க் ஆகிற மாதிரி, ஃப்ளாஷ் லைட் மாதிரி அந்த மாதிரி மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த கெல்வின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இங்கே இருக்குது. இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குமே சேம் பட்டன்ஸ் தான். அது நீங்கள் மோட் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் இந்த சைடு இருக்குது. ஸோ இது ஃபாஸ்ட் சார்ஜிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிங்க அப்படின்னா, லைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 hours கிட்டே இது சார்ஜ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இதோட டோட்டல் ரன் டைம் உங்களுக்கு ஃபுல்லாகிறத பொறுத்து டோட்டல் ரன் டைம் வந்து 90 minutes வரும் இந்த லைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மவுண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு மவுண்ட் இருக்குது. ஸோ இது பேசிக்கலி எதுக்கு அப்படின்னா, ஸோ இந்த மவுண்ட் வந்து நீங்கள் ஹாரிசான்டலாக இப்படி வச்சு வீடியோஸ் எடுக்கும்போது எடுக்கிறதுக்கும், அண்ட் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் கேமராவில் மாட்டுறீங்க இல்லை இன்கேஸ் லேப்டாப்பில் மாட்டுறீங்க, உங்களுக்கு வீடியோ காலில் ஏதாவது வீடியோ லைட் வேணும் அந்த காலுக்கு அப்படின்னா அதுக்கான மவுண்ட்டுக்கு இங்கே. ஸோ இப்படி 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி அமேசிங். ப்ளஸ் இந்த லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குது தெரியுமா? எஸ், வேறு தெரியுதா? கிரேசி ஆக்சுவலி. இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு லைட்டு வேறு லெவல், அமேசிங். ஸோ இந்த லைட்டோட இன்பில்ட் பேட்டரி வந்துட்டு நமக்கு அதே சேம் 2000 mAh தான் இதுலேயுமே. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த 90 minutesக்கான ரன் டைம் வருது. ஸோ இது உண்மையிலே ஒரு நல்ல ஃபைன் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு 1200 பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு அஃபோர்டபுள் லைட்ஸ் பார்க்குறீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு லைட் யூசேஜ் தான் நான் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கேன். நான் டெஸ்ட் பண்ண லைட் யூசேஜ் வரைக்கும் இது நல்லாயிருக்கு. நான் இன்னுமே வந்து உங்களுக்கு ஹெவி யூசேஜஸ்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ மேபி
அது பண்ணால் எனக்கு இனிமேல் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பட் ஸ்டில் 1200க்கு இது உண்மையிலே ஒர்த் தான். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இப்படி ஒரு இது நான் எதிர்பார்க்கல. லைட் யூசேஜ் நான் சொல்லும்போது லிட்டரலி நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கான ஷூட்ஸ் நான் எடுத்திருக்கேன் கண்டினியூஸாகவே. இது வரைக்கும் எனக்கு இல்லை எந்த பிரச்சனையும் வரல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் லைட் இருக்க ஆப்ஷன் இருக்குன்னா யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. அண்ட் ஆல்சோ இது பெய்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை. இட் இஸ் நான் என்னோடய ப்ரொடக்ஷனுக்காக எடுத்தேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இட் டு யூ. அவ்வளோதான். ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸோடு உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எல்லாமே. ஸோ இந்த வீடியோவை உங்களோட கிரியேட்டர் நண்பர்களுக்கு அனுப்புங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸோட அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே, அன்டில் தென் பை பை.